கடந்த சில வாரங்களாக ஊப்பில் நடக்கக்கூடிய கலவரம் குறித்து நீங்கள் பத்திரிகையில பரவலா செய்திகளை பார்த்திருப்பீர்கள். அதாவது ஊப்பில யார் தாக்கப்படுகின்றார், யார் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு இழப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி எந்த ஒரு மீடியாவாவது வாய் திறந்து சொல்கின்றார்களா அப்படின்னு நீங்க பார்த்தீர்களே. ஆனால் இரு சாரார் மோதல், ஒரு சாரார் பாதிப்பு, ஒரு சாராருடைய வீட்டை எரித்து விட்டார்கள், ஒரு சாரார் உயிரிழந்து விட்டார், இப்படியே ஒரு சாரார்னே ஓடிட்டு இருக்கு வண்டி. அப்ப நம்ம பாதிக்கப்பட்டவர்களை காட்டும் பொழுது முஸ்லிம்களுடைய அடையாளத்தோட இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டது மாதிரியாக காட்டுகின்றார்கள். அப்ப முஸ்லிம்கள் தான் இத்தகைய பாதிப்புக்கு ஆளாகின்றார்களா அப்படின்றத பார்த்தீர்களே. ஆனால் எந்த ஒரு மீடியாவுமே அதை வாயை திறந்து சொல்ல மறுக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது முஸ்லிம்கள் தான். முசாபர் நகர்ல 40க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கின்றது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய குஜராத்தாக ஊபியை மாற்றுவதற்குண்டான ஒரு முயற்சி நடந்து வருகின்றது. இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் வாய் திறந்து இந்த மாதிரி முஸ்லிம்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் என்று ஒரு வார்த்தை சொல்ல காணோம். ஆனா பத்திரிகை தர்மம் என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அது என்னன்னா, முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது இல்ல, அதாவது இரண்டு சாராருக்கு மத்தியில பாதிப்பு ஏற்படும் பொழுது மத அடையாளங்களையும் மத ஜாதி பெயர்களை சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு பத்திரிகை தர்மமா. அந்த அடிப்படையில தான் நாங்க முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டதை சொல்லல என்று சொல்லி இதற்கு வியாக்கியானம் வேற. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிமால இந்துக்கள் தாக்கப்பட்டிருந்தால் அப்ப தெளிவா சொல்லுவான், இந்து பேரை சொல்லி இவர் செத்து போயிட்டாரு, இவர் பாதிக்கப்பட்டாரு, இவர் பாதிக்கப்பட்டு இந்நாள் செத்து இந்த மதத்தினர் பாதிக்கப்பட்டார்கள் என்று அப்பட்டமாக சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே நேரத்தில் முஸ்லீம் பாதிக்கப்படும் போது மட்டும் பத்திரிகை தர்மம் வேணுவாய். இதுதான் இவர்களுடைய நடவடிக்கை. முஸ்லீம் சமுதாயம் திட்டமிட்டு கருவறுக்கப்படுகின்றது. குஜராத்ல நிறைய நரபலி மோடியினுடைய அந்த நரமாமிசம் தின்னக்கூடிய ஒரு கொடூரன் மோடி என்பவனுடைய அமைச்சரவையில் இருந்த அமித்ஷா என்ற ஒரு கொடூரன், அந்த கொலைவெறியன் தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி நடந்த கலவரமாக இருக்கட்டும், இப்படி முஸ்லிம்களை குஜராத்தில் கருவறுத்ததாக இருக்கட்டும், அனைத்திற்கும் மோடியினுடைய வலதுகையாக இருந்து செயல்பட்டவன். அப்படிப்பட்ட அந்த அமித்ஷா என்ற அயோக்கியனை ஊபியினுடைய தேர்தல் பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கின்றார்கள். நீதான் ஊபியில ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், உன்னுடைய மேற்பார்வையில தான் தேர்தல் பணி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா என்பவனை நியமிக்கின்றார்கள். இந்த அமித்ஷா எப்படிப்பட்டவன்? சராபுதீன் போலி என்கவுண்டருடைய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தால இவன் குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன், அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி தான் இந்த அமித்ஷா என்பவன். முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு கொலை வெறி கொண்டு அலையக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த கொலை வெறியனைத்தான் ஊபியினுடைய பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளனாக நியமிக்கின்றார்கள். அப்பயே இந்த முட்டாள் அகிலேஷ் யாதவுக்கு அறிவு வந்திருக்கணுமா இல்லையா? முலாயம் மௌலானான்னு சொல்லிக் கொண்டு பீத்தி கொண்டிருக்கக்கூடிய முலாயமுக்கு அறிவு வந்திருக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்டவனை தேர்தல் பொறுப்பாளனா போடுறாங்களே. இவன் குஜராத்தில் என்ன பண்ணானா அதைத்தான் ஊப்பியில பண்ணதானே வந்திருக்கான். அதற்காக அவன் தான் அனைத்து திட்டங்களையும் தீட்டி இரண்டு குடும்பத்திற்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைய ஒரு மிகப்பெரிய கலவர சூழலாக ஆக்கி இப்ப 40க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய உயிரை குடிப்பதற்கும் முஸ்லிம்களுடைய கிராமங்கள் சூறையாடப்படுவதற்கும் காரணமாக இந்த அமித்ஷா என்பவன் இருந்திருக்கின்றான். அவனுக்கு துணையாக பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் களத்தில் குதித்திருக்கின்றார்கள். இவ்வளவு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அகிலேஷ் யாதவும் முலாயம் சிங்கும் இதற்கு ஒத்துழைதி கொண்டு கடைசியில எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செத்து சின்ன பின்னமானதுக்கு பிறகு இப்போ உதவித்தொகை தர்றாங்களாம். இவன் பண்ணக்கூடிய அநியாயத்தை பார்க்கின்றோம். முலாயம் சிங்குக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் சரியான முறையில் பாடம் கற்பிப்பதற்கு ஊபி முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். சரியான பதிலடி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மரண அடியாக அது விலை இருக்கின்றது.
ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவர்களுடைய கலவர பார்முலாவே இதுதான். ஏதாவது ஒரு ஒண்ணுமில்லாத விஷயங்களை சிண்டு முடிந்து விட்டு அதன் மூலமாக ஆதாயம் அடைந்து முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளாக இருக்கின்றது என்பதை பல்வேறு சம்பவங்கள் வாயிலாக நம்ம பார்த்து வருகின்றோம். குஜராத்தில் பார்த்தோமா இல்லையா? இவங்களுக்கு நாட்டுப்பற்று, ஆன்மீகப்பற்று, கடவுள் பற்று ஒண்ணும் கிடையாது. முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் வந்தால் அவர்களையும் கருவறுப்பார்கள். இது இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. கோத்ரால அந்த ரயிலை எரிச்சானே யாரு? இவன் தானே எரிச்சது. யாரு எரிச்சான்? ராம பக்தர்களை உயிரோட தீ வச்சு கொளுத்துறானா இல்லையா? ராம பக்தர்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்தி, அப்படி ராம பக்தர்கள் செத்தாலும் பரவாயில்ல, இதை சொல்லி முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் குஜராத்தில் அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை நிகழ்த்தி 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை உயிரோடு தீ வைத்து எரித்து கொண்டதாக இருக்கட்டும், முஸ்லிம் பெண்மணிகளை கொண்டதாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு முஸ்லிம்களை ஆளாக்கினார்கள். இவருடைய கலவர பார்முலா இதுதான். அதாவது இருக்கிற விஷயத்தை ஊதி பெருசாக்கி அதன் மூலமா கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி இல்லாவிட்டால் இவர்களே கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வேலைகளை செய்வார்கள். இதுல நாட்டுப்பற்று, ஆன்மீகப்பற்றுலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. பாக்குறோம், அவனுடைய வீட்டுல பாஜக நிர்வாகி தன்னுடைய வீட்டுல அவனை பெட்ரோல் குண்டை வீசுறானா இல்லையா? உள்ள அவனுடைய மனைவி இருக்கிறா, அவனுடைய குழந்தை குட்டிகள் உள்ள இருக்கும். பெட்ரோல் குண்டு வீசுறதுல பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம்கள் மேல பழிய போட்டு அதன் மூலம் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஐடியா பண்ணாங்க. திண்டுக்கல் காவல்துறை விழிப்புணர்வோடு இருந்ததுனால அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தப்பிச்சோம், முஸ்லிம்கள் தப்பிச்சாங்க. இல்லன்னு என்ன ஆயிருக்கும்? இதே ஒரு முசாபர் நகர் மாதிரி திண்டுக்கல்ல மாற்றி இருப்பார்களா இல்லையா? இதுதானே இவர்களுடைய திட்டம். அதோடு மட்டுமில்லாம இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிலைகளுக்கு தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், போலீசார் தீவிர பாதுகாப்பு, 10,000 போலீசார் இத்தகைய பாதுகாப்பு பணியில் இறக்க விடப்பட்டிருக்கிறார்கள். செய்தியை படிக்கிறோம். விநாயகர் சிலைகளுக்கு யாருனால ஆபத்து? விநாயகர் சிலைகளுக்கு தீவிரவாதிகளால மிரட்டல், தீவிரவாத மிரட்டல். விநாயகர் சிலை யாரு மிரட்டினா? அந்த விநாயகர் சிலை இவன்ட்ட சொல்லிச்சா இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க என்று சொன்னதா? எப்படி இவங்களுக்கு வந்துச்சு மிரட்டல்? அப்படின்னா உண்மை நிலவரம் என்ன? கடவுளுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கேவலம். கடவுள் தான் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆனா இந்த கடவுளுக்கு 10,000 போலீசாரை இறக்கி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. இது ஒரு ட்ராக். இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது ஏன் போலீசாரை விட்டு இத்தகைய விநாயகர் சிலைகளை பாதுகாக்கின்றார்கள் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்கல்ல விநாயகர் சிலை, அதுக்கு போய் எந்த போலீஸும் பாதுகாப்பு கிடையாதுங்க. நம்ம ஒரு இந்து சகோதரன் அவனுடைய வீட்டுக்குள்ள ஒரு விநாயகர் சிலையை வச்சு பூஜிக்கிறான்ல, அதுக்கா போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க? அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடல. இந்து முன்னணி, அதே மாதிரி சிவசேனா, இது போன்ற சங் பரிவார கும்பல் தெருவில் வைக்கிறானே விநாயகர் சிலை, அத்தகைய விநாயகர் சிலைக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு. காரணம் என்னன்னா, இவர்களுடைய கலவர பார்முலாவை தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இவனே போய் இந்த விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போடுவான். யார் போடுவா? இந்து முன்னணிக்காரனே போடுவான். இந்த சிவசேனா சங் பரிவார கும்பலே போடும். சங் பரிவார கும்பலே போய் விநாயகர் சிலையை டேமேஜ் பண்ணும். அப்படி டேமேஜ் பண்ணிட்டு மற்ற சிறுபான்மையினர் மேல போட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவங்களுடைய சிலையை அவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு நம்மளுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம். இந்த வேலையை தானே செஞ்சாங்க. திருப்பூர் பக்கத்துல சிறுமுகை என்ற ஊர்ல விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டார்களா இல்லையா? போட்டு விட்டு மறுநாள் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் பண்றான். தீக்காக்காரனை கைது பண்ணு, முஸ்லிம்களை கைது பண்ணு, எங்களுடைய கடவுளுக்கு செருப்பு மாலை போட்டு விட்டார்கள் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றான்.
ஆய்வு செய்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா எவன் ஆர்ப்பாட்டம் பண்ணானோ அவன் தான் செருப்பு மாலை போட்டிருக்கான். அந்த இந்து முன்னணியினுடைய நிர்வாகி தான் செருப்பு மாலை போட்டிருக்கிறான். அப்படின்னா அப்ப டேமேஜ் பண்றது யாரு? கடவுள்களை இழிவுபடுத்துறது யாரு? நீ கடவுள்னு சொல்ற, உன்னுடைய கடவுளுக்கு நீயே செருப்பு மாலை போட்டனா கடவுள் பக்தின்றது இருக்காங்க இவங்களுக்கு துணியளவாவது இருக்கா? கடவுள் பக்தின்றது கிடையாது. கடவுள் பக்தி என்பதெல்லாம் பேருக்கு தான். இத்தனை வருஷமா இல்லாத கடவுள் பக்தி திடீர்னு இந்த ராமர் பக்தி தேர்தல் வரும்பொழுது வருதா இல்லையா? கரெக்டா தேர்தல் அறிவிக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுன்னு விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக அயோத்தியால போய் நாங்க பூஜை பண்ண போறோம்னு கிளம்புறான்ல. இத்தனை வருஷம் எங்கடா போனீங்க? இத்தனை வருஷம் ஏண்டா உனக்கு இந்த கடவுள் பக்தி எங்கடா போச்சு? தேர்தல் அறிவிச்சவனே கடவுள் பக்தி பொத்துக்கிட்டு பொங்குதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா இவனுக்கு கடவுள் பக்தின்றதெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் பக்தி இருக்கிறதா இருந்தா தன்னுடைய கடவுள் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலை மேல அவனாவது செருப்பு மாலை போடுவானாங்க. கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக மாட்டான். செருப்பு போட்டு போனா உள்ளம் பதறும். உண்மையாவே பயம் இருக்கிறவனுக்கு அது தவறான கடவுள் நம்பிக்கை, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கடவுள்னு ஒருத்தவன் நம்புறதா இருந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் அலறுவான். ஆனா இவன் போய் தைரியமா அவன் வணங்கக்கூடிய கற்சிலைக்கு செருப்பு மாலை போடுறான்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கின்றது கேவலப்படுத்துவதற்காகவே செய்கின்றான் என்றால் கடவுள் பக்தி கிடையாது இதுக்கு பேரு. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கொடியை இந்தியால ஏத்தினானா இல்லையா? இதே பீஜப்பூர்ல, கர்நாடகாவுடைய பீஜப்பூர்ல பாகிஸ்தானுடைய கொடிய இதே ராம்சேனா அமைப்பை சேர்ந்த சங் பரிவார கும்பலுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ராம்சேனா அமைப்பு பாகிஸ்தான் கூடிய தாசில்தார் அலுவலகத்தில் ஏத்துறான். தேசப்பற்று இவங்கள்ட்ட இருக்கா? இவங்களுக்கு தேசப்பற்றுலாம் ஒண்ணும் கிடையாது. பாகிஸ்தான் கூடிய இந்தியால ஏற்றுவார்களே ஆனால் இவர்கள் எத்தகைய தேச துரோகிகளாக இருப்பார்கள். என்னன்னா முஸ்லீம் ஏத்திட்டான்னு முஸ்லீம் மேல பழி போடணும், அதுதான் இவனுடைய நோக்கம். அப்ப என்னன்னா முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக எந்த நாடகமும் இவர்கள் ஆடுவார்கள். எத்தகைய அந்த ராம பக்தர்களே தீ வச்சு கொளுத்தினானா இல்லையா? அப்படின்னு பொழுது கட்டின பொண்டாட்டிய கூட வேற எவனையா விட்டு கற்பழிக்க விட்டுட்டு முஸ்லிம்கள் கற்பழித்து விட்டார்கள் என்று கூட இவர்கள் சொல்வார்கள். அத்தகைய கேவலத்தனத்தில் பிறந்தவர்கள் தான், கேவலத்தனத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்பதை இவர்களுடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாட்டு தேசத்தந்தை காந்தி சுட்டுக் கொண்டது யாரு? இந்த RSS கும்பலினுடைய கோட்சே தானே. அதனாலதானே RSS அமைப்பு தடை செய்யப்பட்டுச்சு. அப்ப என்னன்னா இவனுடைய பார்முலாவே இதுதான். மாநில துணைத் தலைவர் தன்னை கன்னியாகுமரியில கடத்திட்டு போயிட்டாங்க, கன்னியாகுமரிக்கு என்னைய கண்ணை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவன் கன்னியாகுமரியில போய் இருந்துட்டு திருப்பி கோயம்புத்தூர்ல மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். யாரா இவனை கடத்தினது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா இவனே ஆள் வச்சு கடத்தி இருக்கிறான். இவனே ஆள் வச்சு கடத்தி இவனே போய் சுற்றுலா போய் சுத்தி பார்த்துட்டு வர போய் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க என்று சொல்லி நாடகம் ஆடி இருக்கிறான். கண்டுபிடிச்சு அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப என்னன்னா இவர்கள் முஸ்லிம்கள் மேல பழி போடுவதற்கு எத்தகைய கேவலத்தனத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதை நடுநிலையான இந்து சகோதரர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதை சொல்றோம். முஸ்லிம்களும் இனிமே தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் ஆதாயம் அடைவதற்காக எத்தகைய கேவலத்தனத்தையும் இவர்கள் செய்ய தயாராக இருப்பார்கள். அதனால முஸ்லிம்களும் இவர்களுடைய விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும். இந்து சகோதரர்களும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா இதே பிரவீன் தொக்காடியா அவர் ஒரு திரிசூலத்தை கொடுத்து விட்டு சொன்னாரா இல்லையா? திரிசூலத்தில் உள்ள ஒரு முனை முஸ்லிம்களுக்குள்ள, இன்னொரு முனை கிறிஸ்தவர்களை, இன்னொரு முனை எதுக்கு தெரியுமா? நடுநிலையான இந்துக்களை காலி பண்றதுக்கு, மதச்சார்பின்மை பேசக்கூடியவனை கொலை பண்ணுவதற்காக என்று சொல்லி வெறிப்பேச்சு பேசியவர்கள் தான் இவர்கள். இந்து வெறியனாக எவனும் இல்லாவிட்டால் அவனையும் கொல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால இந்து சகோதரர்களும் இவர்களுடைய இத்தகைய விஷயங்களுக்கு பலிகடா ஆகிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த செய்தியாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்